ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஆல் த 5 யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். எதுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் படிக்கணும்னு பார்க்க போகிறோம். வை ஸ்டடி ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஃபோர்ஸஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பேசிக் கான்செப்டில் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வித் சப்போர்ட் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்ன, கேல்குலேஷன் ஆஃப் எஸ்ஐன்னு என்னென்னா ஸ்டாட்டிக் இன்டர்னசி. ஸோ இங்கே 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், செகண்ட் யூனிட் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ இதுமாதிரி மேனுவலாக அனாலிசிஸ் பண்ணுறது. அடுத்து 4th and 5th யூனிட் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ அதெல்லாம் படிக்கணும். ஸோ இங்கே வந்து இது எல்லாமே 5 யூனிட் படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே மேனுவல் அனாலிசிஸ் படிக்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சாஃப்ட்வேர் வச்சு தான் இப்போ அனாலிசிஸ் டிசைன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மேனுவலாக தெரிஞ்சிட்டா தான் சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கரெக்டாக தப்பான்னு தெரியணும்ல, அதுக்காக தான் மேனுவலாக படிக்கணும். ஸோ இங்கே 5 யூனிட்டில் என்ன பண்ணணும்னா, ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ், பீமாக இருக்கலாம், போர்ட்டல் ஃப்ரேமாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இது மூணையும் வந்து நம்ம அனாலிசிஸ்னால் என்னென்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், இல்லாட்டி ட்ரெஸ்ஸுனால் இன்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். அதான் வந்து அனாலிசிஸ்னால் என்ன பண்ணுவோன்னா, அல்டிமேட்டாக இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்புறம் பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது அனாலிசிஸ். ஸோ பெண்டிங் மொமெண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். பெண்டிங் மொமெண்ட் தெரிஞ்சால் தான் டிசைன். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 1ல் பெண்டிங் மொமெண்ட் கொடுத்தா தான் நம்மளால் பிரெத்து டெப்த்து கண்டுபிடிக்கும். டிசைனாக வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பீமோட டிசைனாக பீமோட லென்த்து, பீமோட டெப்த்து, அப்புறம் பீமோட டெப்த்து, லென்த்து, பிரெத்து, டெப்த்து, இதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து டிசைன். ஸோ பெண்டிங் மொமெண்ட் தெரியாமல் பீம் டிசைன் பண்ண முடியாது. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வச்சும் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இது ஸ்டீலும் டிசைன் பண்ணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டீல் ராட்ஸ் தேவைப்படும் எல்லாமே டிசைன் பண்ணுவோம்ல. ஸோ அதான் வந்து டிசைன். டைமென்ஷன்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டீல் ராட்ஸ் ரிக்வயர்ட், இல்லாட்டி ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரிக்வயர்ட் அப்படி போல் அதான் வந்து டிசைன். ஸோ பெண்டிங் மொமெண்ட்டு, ஷியர் ஃபோர்ஸ், இல்லாட்டி ட்ரெஸ்ஸுனால் இன்டர்னல் ஃபோர்ஸ் தெரியாமல், ட்ரெஸ்ஸில் என்ன ஃபோர்ஸ் டெவலப் ஆகான்னு தெரியாமல் நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர்னு என்னது? ஸ்ட்ரக்சர்னால் நிறையா பில்டிங்லேயே ஒரு ஸ்ட்ரக்சர் தானே. பில்டிங் என்ன இருக்குது, ஸ்லாப் இருக்குது, பீம் இருக்குது, காலம் இருக்குது. ஸோ எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்லாப் வந்து பீமில் ரெஸ்ட் ஆகுது, பீம் வந்து காலமில் கனெக்ட் ஆகிருக்கு, காலம் வந்து ஃபவுண்டேஷன் அல்டிமேட்லி டு த கிரவுண்ட் இல்லாட்டி ஹார்ட் ஸ்டேட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கனெக்ட் ஆனாலே அது என்ன சிஸ்டம். ஸோ ஸ்ட்ரக்சர்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர் கனெக்டட் மெம்பர்ஸ். பர்பஸ்னா டு சப்போர்ட் அ லோடு தாங்கிறது தானே அதோட பர்பஸ். ஸோ சிங்கிள் லோடாக இருக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் லோட்ஸ் இருக்கலாம். ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் ஆஃப் இன்டர் கனெக்டட் மெம்பர்ஸ் யூஸ் டு சப்போர்ட் அ லோட் ஆர் காம்பினேஷன் ஆஃப் லோட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி அனாலிசிஸ்னா என்னது, என்ன இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, என்ன பெண்டிங் மொமெண்ட், என்ன ஷியர் ஃபோர்ஸ். ஸோ பிஹேவியர் ஸ்ட்ரக்சர் தான். லோடு அப்ளை பண்ணுறதுனால ஸ்ட்ரக்சர் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸ்ட்ரக்சரில் என்ன பெண்டிங் மொமெண்ட் டெவலப் ஆகுது, என்ன ஷியர் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, என்ன ஃபோர்ஸ் டெவலப் ஆகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதா என்னது, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். A branch which involves the determination or prediction of behavior or response to structure to specify arbitrary external loads. ஆர்பிட்னா ரேண்டமாக தான் நம்ம லோடு எடுத்துக்கோம். எக்ஸாக்ட் லோடு வந்து பில்டிங் வந்து கட்டினதுக்கப்புறம் தானே வரும். ஸோ இந்த லோடெலாம் வரப்போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணி ரேண்டமாக எடுத்துக்கிறதுனால ஆர்பிட்ரரி எக்ஸ்டர்னல் லோட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அனாலிசிஸ் தெரியாமல் டிசைன் பண்ண முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் மேண்டேட்டரி ஸ்டெப் பிஃபோர் டிசைன். அனாலிசிஸ் தான் இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி கம்பல்சரி டிசைன் ஸ்டெப் பிஃபோர் டிசைன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்களா, அது பிளான் போடுவோமா, அதான் வந்து கான்செப்ஷுவல் டிசைன். அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, என்ன பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸுங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் டிசைன், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபோர்ஸ்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட்னா அதுக்கு வந்து ரொட்டேஷன், ட்விஸ்டிங் மொமெண்ட். நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேபில் ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்ளை பண்ணால் ராட் அண்ட் ட்விஸ்ட் ஆகும். ஸோ அதான் வந்து அதோட ரிசல்ட். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணால் ஸ்ட்ரெயின் வரும். ரியாக்ஷன்னாலும் ஃபோர்ஸ் தானே, அப்பயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் எஸ்ஐன்னு என்னென்னா ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி ரிடண்டன்சி. எஸ்ஐ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே ரியாக்ஷன்ஸ் தான் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, பீம்லலாம் ரியாக்ஷன், கேண்டிலிவர் பீம்லாம் சிம்பிளி சப்போர்ட் பீமில் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம்ல, ஆர்ஏஆர்பி இல்லாட்டி விஏவிபின்னு கண்டுபிடிங்களே, அதான் வந்து நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். So SI equal to 0 on the determinate structure.
SI நாட் ஈக்குவல் டு 0 ஆனால் இன்டிடெர்மினேட் இல்லாட்டி ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ SI ஈக்குவல் டு SI கேல்குலேட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், equilibrium equation ஸ்மால் ஆர் கேல்குலேட் பண்ணுறப்ப 0 இருந்துச்சா டிட்டர்மினேட். அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ ரியாக்ஷன் இருக்கோ அவ்வளோ equilibrium equation இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து equilibrium equation வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா SI ஈக்குவல் டு 0, the number of unknown reactions can be found out or can be analyzed by using the equilibrium equations alone. SI not equal to 0 அர்த்தம் 3 ரியாக்ஷன் இருக்கும், ஆனால் 2 equilibrium equation தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுற முடியும், 3 அன்னோன் இருக்குது, அப்போ 3 equation தான் கண்டுபிடிக்க முடியும், 2 தான் இருக்குது, அப்போ ஒரு இது கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அதான் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். எப்படி டிஃபைன் பண்ணால், the number of unknown reactions cannot be found out by using the equilibrium equations alone. It is known as indeterminate structure. அடிஷ்னலாக நம்மளுக்கு காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ்லாம் வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதான் வந்து இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ SI ஈக்குவல் டு 1னா சிங்கிள் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினேசின்னு சொல்லுவோம், இல்லாட்டி 1 ரிடண்டன்ட் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ்னால் தான் இன்டிடெர்மினேட் ஆகுது. அடுத்து ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன சப்போர்ட்டு, ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட் இது மாதிரி தான் போடுவாங்க, ரோலர். அடுத்து இது வந்து ஹிஞ்ச் சப்போர்ட், இது வந்து ஃபிக்ஸ் சப்போர்ட். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்லையும் எவ்வளோ ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரோலர் சப்போர்ட்டில் இந்த பிளேன் இருக்குல்ல, ரோலோட பிளேனுக்கு அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும், சரியா. ஸோ ரோலர் சப்போர்ட்டில் எவ்வளோ ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன். ஸோ இது வந்து இந்த பொசிஷனில் வச்சா அதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன், ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனா இந்த இடத்துல வெர்டிக்கல். அதே ஹிஞ்சுனா ஹிஞ்சுக்கு ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். இதே ஃபிக்ஸ் சப்போர்ட்னா இப்படி தான் போடுவோம். ஃபிக்ஸ் சப்போர்ட்டுக்கு ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், அப்புறம் ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ 3 ரியாக்ஷன். ரியாக்ஷன் என்னென்னா ரெஸ்ட்ரெயின்ட், ப்ரிவென்ஷன். ஸோ ரோலில் வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா வெர்டிக்கலாக மூவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டிங் இருக்குல்ல, ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கள்ல, அந்த ரோலர்ஸ் மாதிரி தான் இருக்கும், கீழே அந்த வீல் இருக்கும்ல, ரோலரில் நம்ம ஸ்கேட்டிங் பண்ண எப்படி மூவ் ஆக முடியும், வெர்டிக்கலாக மூவ் ஆக முடியாது. ஆனால் ஹரிசாண்டலாக மூவ் ஆகலாம், தரையை தானே ஹரிசாண்டலாக கிரவுண்டில் மூவ் ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம், சுற்றி வரலாம்ல. ஸோ அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரோலர் சப்போர்ட். ஸோ ஹரிசாண்டலாக மூவ் ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம், அதான் ரோலர் சப்போர்ட். ஹிஞ்ச் சப்போர்ட்னா ஹிஞ்ச் சப்போர்ட்னு சொல்லலாம், பின் சொல்லலாம். அது வந்து எப்படி டினோட் பண்ணலாம், ஹிஞ்ச் சப்போர்ட்னா ஒரு டாட் வச்சா போதும். இது வந்து என்ன சப்போர்ட்டு, ஹிஞ்ச் சப்போர்ட், ரோலர் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டாலும் அது என்ன சப்போர்ட், ஹிஞ்ச் சப்போர்ட். ஸோ டோர் இருக்குல்ல, டோரில் ஹிஞ்ச் வச்சுருக்காங்களே, அது வந்து ஹிஞ்ச் சப்போர்ட். எப்படி மூவ் ஆகாமல் டோர் வந்து ரொட்டேட் தான், திறக்கிறது ரொட்டேட் தானே ஆகுது. நீங்கள் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஹிஞ்சில் முதலே வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது. அதனால் வெர்டிக்கல் மூமெண்ட்டும் ஹரிசாண்டல் மூமெண்ட்டும் ப்ரிவெண்ட் ஆகுது. மொமெண்ட் இல்லை, அதனால ரொட்டேட் ஆகலாம். ஸோ டோர் ஹிஞ்ச் ரொட்டேட் மட்டும் தான். டோர் திறந்து பாருங்கள், ரொட்டேட் தானே ஆகுது, இப்படி தானே மூவ் ஆகுது. அதான் வந்து ஹிஞ்ச் சப்போர்ட். அது ஃபிக்ஸ் சப்போர்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பீம், அப்புறம் காலம் ஜாயின் இருக்குல்ல, வாலில் போட்டு பீம் இருக்குல்ல, உள்ளே போயதில்ல, அது வந்து ஃபிக்ஸ் சப்போர்ட். எப்படியா நீங்கள் மூவ் பண்ண முடியுமா, நீங்கள் வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ண முடியாது, ஹரிசாண்டலாக மூவ் பண்ண முடியாது, ரொட்டேட்டும் பண்ண முடியாது, சுத்த முடியாது. அதனால அது வந்து ஃபிக்ஸ் சப்போர்ட். ஸோ எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட், ஃபிக்ஸ் சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். ஏன்னா எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது, 3 ரியாக்ஷன் இருக்குது. வெர்டிக்கல் ரியாக்ஷனாக இருக்குல்ல, வெர்டிக்கலாக மூவ் ஆக முடியாது, ஹரிசாண்டல் ரியாக்ஷனுக்கு ஹரிசாண்டலாக மூவ் முடியாது, பெண்டிங் மூமெண்ட் இருக்கிறதுனால ரொட்டேட்டும் ஆக முடியாது. அதனால அதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ரியாக்ஷன்ஸ்னால் ப்ரிவென்ஷன், ரெஸ்ட்ரெயின்ட், ரியாக்டிவ் ரெஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன், ரியாக்ஷன் தான் ப்ரிவென்ஷன். ஸோ ரோலர் சப்போர்ட் பாருங்கள், ஸோ இப்படி இருந்தால் வெர்டிக்கல் ரியாக்ஷனாக இருக்கும், ரோலில் இப்படி திருப்பி வச்சா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஹிஞ்ச் சப்போர்ட்டு திருப்பி வைக்கலாம், இன்க்ளைண்டாக வைக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு வந்து ஹரிசாண்டலாக வைக்கலாம், வெர்டிக்கலாக வைக்கலாம். ஸோ ரோலர் நான் சொன்ன மாதிரி எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ ரோலர்ஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரே ஒரு ரியாக்ஷன் தான். ஹிஞ்ச் சப்போர்ட்னா 2 ரியாக்ஷன், ஃபிக்ஸ்னா 3. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சப்போர்ட் இது ரோலர் சப்போர்ட் பாருங்கள். பிரிட்ஜ்லேயே பாருங்கள் ரோலர் சப்போர்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நான் ஸ்கேட்டிங் சொன்னேன். ஸோ equilibrium equation 3 equilibrium equation இருக்குது. summation h equal to 0, summation v equal to 0, summation m equal to 0. summation h equal to 0 என்னன்னா algebraic sum of all horizontal force equal to 0. ஹரிசாண்டலாக டுவர்ட்ஸ் ரைட்டை ப்ளஸ்னு வச்சுக்கோம், டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து மைனஸ்னு வச்சுக்கோம். அடுத்து summation v equal to 0னா algebraic sum of all vertical force equal to. algebraic sumனா என்னென்னா ஒன்று ப்ளஸ்னு வச்சுக்கோம், ஒன்று மைனஸ். வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ்னால் எப்படியா இருக்கலாம், ஒன்று அப்வர்டாக இருக்கலாம், டவுன்வர்டாக இருக்கலாம். ஸோ அப்வர்டு ப்ளஸ்னு வச்சுக்கோம், டவுனோட மைனஸ்னு வச்சுக்கோம். ஸோ algebraic sum of all vertical force equal to 0, summation v equal to 0. The summation m equal to 0, algebraic sum of all moment of all forces. ஸோ algebraic sum of moment of all force வந்து வெர்டிக்கலாக இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம். ஸோ எல்லா ஃபோர்ஸோட மொமெண்ட் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ மொமெண்ட்டில் வந்து கிளாக் வைஸை ப்ளஸ்னு வச்சுக்கோம், ஆன்டி கிளாக் வைஸை மைனஸ்னு வச்சுக்கோம்.
ஸோ அடுத்து பீம்னா ஒரு ஹரிசாண்டல் மெம்பர், அதில் ட்ரான்ஸ்வர்ஸ் லோட் இருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ் லோட்னா என்னது? பீம் இஸ் அ ஹரிசாண்டல் மெம்பர் சப்ஜெக்ட் டு ட்ரான்ஸ்வர்ஸ் லோடிங் தான் டெஃபினிஷன். ட்ரான்ஸ்வர்ஸ்னால் பீமோட ஆக்சஸ் இருக்குல்ல, இதான பீமோட ஆக்சஸ்க்கு 90 டிகிரியில் ஆக்ட் ஆகும் எல்லா லோடும். ஸோ அதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் லோடிங். ஸோ இது என்ன டைப் ஆஃப் பீம்? ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து கேன்டிலிவர் பீம். அதே மாதிரி பீமில் வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனில் சம்மேஷன் h=0 பீமுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது ஸ்மால் ஆர் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து 2 தான். ஸ்மால் ஆர் சம்மேஷன் v=0, சம்மேஷன் m=0. ஸோ இது வந்து என்ன பீம்? கேன்டிலிவர் சொல்லிட்டேன். ஸோ ஏல ஃபிக்ஸ்டாக இருக்குது, பியில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எவ்வளோ ரியாக்ஷன்? 3 வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மொமெண்ட். ஏன்னா கன்சிடர் பண்ண மாட்டோம், ஹரிசாண்டல் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபிக்ஸ்டுக்கு எவ்வளோ ரியாக்ஷன்? வெர்டிக்கலும் மொமெண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஏல வந்து 2 ரியாக்ஷன், பியில் வந்து பிரச்சனையே இல்லை, சப்போர்ட்டே இல்லாதனால ரியாக்ஷன். அப்போ கேண்டிலிவர் பீமுக்கு எவ்வளோ ரியாக்ஷன்? 2. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எவ்வளோ? 2 தான். சம்மேஷன் m=0, சம்மேஷன் v=0, சம்மேஷன் h=0 கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ 2 ரியாக்ஷன், 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். இப்போ SI எவ்வளோ வரும்? 0 வந்துடும். ஏன்னா கேபிட்டல் ஆர் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 2, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2. இப்போ 2 - 2 0 ஆயிடுது. ஸோ அடுத்து இதே கேண்டிலிவர் பீமில் பியில் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் போட்டோம்னா, இது வந்து ரோலர் சப்போர்ட், உள்ள ஆரோ மார்க் பாருங்க. ரோலர் சப்போர்ட் போட்டால் ஒரு ரியாக்ஷன் வந்துடுமா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் தான். ஏல வந்து ஃபிக்ஸ்டு 2, பீமில் ஒரு ரியாக்ஷன், வெர்டிக்கல் ரியாக்ஷன். இப்போ டோட்டலாக 3. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2, 3 - 2 எவ்வளோ? 1. ஸோ SI=1. அப்போ இது வந்து இன்டிடெர்மினேட் ஆயிடுச்சு, ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சராக போச்சு. ஸோ ஒரு ஃபோர்ஸ்னால ரிடண்டன்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ கேன்டிலிவர் வந்து டிட்டர்மினேட். அதே ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர்னால், இதான ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் என்னது? பியில் ஒரு ரோலர் சப்போர்ட் வைக்கிறோம். பியில் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் வச்சா என்ன ஆயிடுது? ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் ஆயிடுது, SI=1 ஆயிடுது. ஸோ கேன்டிலிவர் வந்து டிட்டர்மினேட், ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் இன்டிடெர்மினேட். அடுத்து வந்து இது வந்து ஒரு கண்டினியூஸ் சப்போர்ட், கண்டினியூஸ் பீம். கண்டினியூஸ் பீம்னா என்னென்னா மோர் தென் 2 சப்போர்ட்ஸ். ஸோ ஏல வந்து ஃபிக்ஸ் சப்போர்ட், பியில் ஒரு ரோலர் இருக்குது, சியில் ஒரு ரோலர் இருக்குது. இந்த ஆரோ மார்க் போட்டுக்கல. ஸோ வந்து இது கண்டினியூஸ் பீம், அதனால் 3 சப்போர்ட்ஸ். ஸோ இதுக்கு SI எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிங்க. சரியா? நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து சங்கவி என்ன பண்ணால் நடத்தினது நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு 1 மினிட்ல ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இது எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி சங்கவி வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுப்பேன், ஒரு 5 MCQ கொஷின் கொடுத்துருப்பேன். ஸோ நான் கிளாஸ் டைமில் இந்த வீடியோ லெக்சரை பாருங்கள். அந்த மீட்டிங் கோடு இருக்க கூகுள் மீட் கோடு, அதில் நான் ஆன்லைன் தான் இருப்பேன். ஏதாவது டவுட்லாம் வந்து கேளுங்க. அந்த டைமில் இந்த வீடியோ பாருங்கள். அந்த MCQவை நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸ் நான் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.